Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மீனவ கிராமங்களில் உள்ள வீடுகளில் புகுந்த மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரத்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கண்டிப்பாக தெற்கு வங்கக்கடல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலாக மாறி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதன் எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முன்தினம் நள்ளிரவு முதல் தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழை பெய்து வந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான மண்டபம், ராமேஸ்வரம், பாமன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மழை நீரில் மீனவ கிராமங்களுக்குள் புகுந்துள்ளது. பாமனில் பெய்த கனமழை காரணமாக பாமன், தோப்புக்காடு, தெற்குவாடி, முந்தல்முனை, தோணித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவர்களின் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. இதேபோல் மண்டபம் அடுத்துள்ள கலைஞர் நகர் பகுதிகளில் உள்ள மீனவர் மக்களின் வீடுகளுக்கும் மழைநீர் புகுந்துள்ளதால் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பயன்படுத்தும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், கட்டில், சேர், தண்ணீர் குடம் உள்ளிட்டவைகள் மழை நீரில் மிதக்கின்றன. மேலும் அப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலான மீனவர்கள் வீடுகளில் விறகு அடுப்பு பயன்படுத்துவது வழக்கம். இந்த மழை நீர் வீடுகளுக்குள் சூழ்ந்ததால் விறகு அடுப்புகள் மழை நீரில் நனைந்து சமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் பெரும் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து கனமழை காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்து வீடுகளுக்குள் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்துவதில் அலட்சிய காட்டும் அரசை கண்டித்தும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, எம்பி யாரும் இதுவரையிலும் நேரடியாக வந்து பார்க்கவில்லை எனவும், வாக்கு சேகரிப்பின் போது வந்ததாகவும் அதன் பின்னர் அவர்களை காணவில்லை எனவும் அப்பகுதி மீனவ மக்கள் பெரும் கோபத்துடன் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரத்குமார்.